ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடு என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, ஸோ 2 கேமில் அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னடா 2 கேம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இந்தியன் மேஷிங் 3Dயும் இந்தியன் கார்ஸ் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் உள்ள கேமையும் அந்த கேமில் வந்து அப்டேட் வந்துருக்கு. ரீசெண்டாக சொல்லியிருப்பேன், நேற்று கூட ஒரு வீடியோ போட்டு பார்த்தேன், என்பிசி வந்துச்சு அப்படின்ட்டு. அதோட பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன் பண்ண தெரியல, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எக்கச்சக்கமாக. ஸோ அதே நம்ம அதை வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் பேசுவீங்களே பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி வந்து அப்டேட்டாக வரப்போகுது. ஸோ என்ன வண்டின்றதெல்லாம் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களாலேயே பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் பேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ இந்தியன் பேஷனில் வந்து 4 அப்டேட் இல்லை 5வது ஒரு அப்டேட் வருது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூட்டி வருதுன்னு போட்டிருந்தாரு. ஸோ நானும் அப்படி இப்படி தேடி பார்த்தேன். ஸோ தேடி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்கூட்டி வந்திருக்கு. ஸோ ஸ்கூட்டி மாடல் என்னன்னு தெரியலங்க, ஆனால் ஏற்கனவே பார்த்த மாதிரியே தான் இருக்குது அந்த ஸ்கூட்டி. ஆனால் என்ன மாடல் தெரியல. நான் வந்து ஃபோட்டோ போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாடல் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேஷிங்கில் வருது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி. ஸோ இந்த 30ஆம் தேதியில் நிறைய பேர் அப்டேட் வருதுட்டீங்க. ஸோ வந்துருச்சுன்னா போட்டுருவோம், ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம இந்தியன் கார்ஸ் பைக் டிரைவிங் 3D அந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு படமும் ஓடுது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. ஸோ அந்த படத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அது அந்த படம் எப்படி இருக்குதோ அந்த கேமுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம எந்த டிவி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரூமில் இருக்க டிவியை போடுவோம். ஸோ ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஓடுங்க படம். நான் வந்து ஸ்பீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வர சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டிவி ஐக்கான் காட்டுது. ஸோ டிவி ஐக்கானை கிளிக் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் பட்டன் மாதிரி வருதுங்க, ரிமோட்டில் இருக்குல்ல அது மாதிரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா டிவி இந்த ஆன் பண்ணிட்டு தான் ஆன் பண்ண போகிறோம். நான் மட்டும் பட்டன் அமைக்கிறதுக்கே வரவே இல்லை. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு மாட் படம்லாம் ஓடுது. ஸோ நான் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இதோட ரிவ்யூ வந்து சொல்கிறேன், ஓகே. ஓகே, அப்படின்னா படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே. ஸோ என்னன்னு கேட்டிங்க, அந்த மாடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃப்ரூட் ஒன்று தேவைப்படும். கடைசியில் பார்த்தா அந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கும். அதை எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் வந்து மாடு சாப்பிடும் போது கடைசியில் கிடைக்காது. அந்த குட்டி பென்குயின் அது வந்து காப்பாற்றும். கடைசியில் காப்பாற்றுறதுக்காக அந்த மாடுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்டு கொடுப்பாங்க. ஸோ அதான் அந்த கதை. ஸோ எல்லா டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கதை தான் ஓடுச்சு. ஸோ அந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமாக கவனிது. என்ன பண்ணுறானே டே என்னங்க எங்க சவுத்துகள் ஏறி போகிறாயா. அப்புறம் அந்த டிவி அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, டிவி ஆன் பண்ண முடியும் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ சரி, எல்லோரும் சொல்லிட்டாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடம்பு பரவாயில்ல, மூக்கு மட்டும் பிளாக்கடாக இருக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஜுரமாக இருந்துச்சு. ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு உடம்பு உள்ளே அப்புறம் அப்படி கேட்டிருந்தாரு. நான் பண்ணுறது சரி விடுங்க. ஸோ அதனால் நம்ம இந்தியன் பேஸ்லேருந்து ஒரு ஸ்கூட்டி வருது. ஸோ ஸ்கூட்டி மாடல் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 அப்டேட்டு பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி 30ஆம் தேதி இன்றைக்கி அப்டேட் வந்தாலும் வரும். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து அப்டேட் வருது அப்படின்ட்டு. ஸோ வருதா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த விட பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.